உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இப்போது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்னது அப்படியே துல்லியமாக நடந்திருக்கு. அதாவது திமுகவுடைய சொத்துக்கள் முடக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை ஏன் முதல்ல முடக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது. பொதுவாக முடக்கிட்டா முடக்கி என்னங்க பண்ண போகிறாங்க, இல்லை என்னங்க பெரிய இது இருக்குது, இப்போ பாரு ஏதாச்சும் அமலாக்கத்துறை ஏதாச்சும் முடக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, என்னங்க இது சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், டெல்லி ஃபார்முலாவை இங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுடைய சொத்துக்கள் முடக்குவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காங்கிரஸுடைய சொத்துக்கள் முடக்கினாங்க. அது எதுக்கு முடக்கினாங்கன்னா, அவங்க ஊழல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. பல்வேறு விஷயங்களில் முறைகேடுகள் இருக்குது. அப்போ அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை. ஆனால் அது தேர்தல் சமயத்தில் அது நடக்கும்போது சர்ச்சைக்குரியதாக மாறுது. காரணம் என்னென்னா, அவங்களால தேர்தலுக்கு செலவு பண்ணுறதுக்கான பணம் எடுக்க முடியாது. அதே ஒரு ஃபார்முலா தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்போ கொண்டு வராங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சன் டிவியுடைய சொத்துக்களை முடக்குவாங்க, சன் டிவி கூட இனிமேல் இயங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு பழைய சேனல் இருந்தது, கோல்டன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது. அதில் நான் என்னுடைய சேனல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இது இப்போ நடத்துறது இது என்னுடைய சேனல் இல்லை, என்னுடைய நண்பருடைய சேனல். அவங்க தான் ஓனர். நான் கெஸ்ட் மாதிரி நம்ம கட்சியோட கருத்துக்களை, நிலைப்பாடுகளை, பல்வேறு சீக்கிரட்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், விழிப்புணர்ச்சிக்காக. தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறதே கிடையாது. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னது இப்போ நிறைவேறிடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திமுகவுக்கு ஃபண்டிங் பண்ணுறது, தேர்தலுக்கு அதிக அளவு ஃபண்டிங் பண்ணுறது சன் தொலைக்காட்சி தான். அது ஏற்கனவே வெளிப்படையாக மரியாதைக்குரிய துரைமுருகன் பொதுச் செயலாளராக மறுபடியும் ஆக்கப்பட்ட பொழுது 2021 தேர்தல் டைம் நினைக்கிறேன் நான். அப்போ நாங்கள் நிதி கேட்டு முதல்ல வர்றது சன் டிவிக்கிட்ட தான். தயாநிதி மாறனை பார்த்து சொன்னார், சன் டிவி குழுமம் கலாநிதி குடும்பத்துக்கு தான் நிற்கணும், அவங்க தான் பெரிய அளவில் எங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பணத்துலேருந்துலாம் கொடுத்து தேர்தலுக்கு பெரிய அளவில் செலவு பண்ணுவாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான். அதில் தான் பிரசாந்த் கிஷோர் கூட 300 கோடிக்கு மேலே பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது லீகலா இல்லீகலா, அது என்ன கணக்கு, தேர்தல் நிதியில் அது அஃபிடேவிட்டில் பிரசாந்த் கிஷோருக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை பற்றி அஃபிடேவிட் போடவே இல்லை ஸ்டாலின் அவர்கள். அதுக்காக ஒரு விசாரணை வைக்கணும்னு நான் அன்றைக்கே முறை இட்டிருந்தேன் மோடி அவர்கள்கிட்ட. நம்ம பிதாமகர் நரேந்திர மோடி அவர் எல்லாத்தையும் கேட்டுப்பார். ஆனால் எதை எப்போ செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த டைம் எடுத்துக்கிட்டு அதை அவர் செய்ய போகிறாரு. அப்படி தான் கரெக்டாக இப்போது சன் டிவியில் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் சண்டை வந்திருக்கு சொத்து விஷயத்தில். இந்த சொத்து தகராறுனால திமுக மிகப்பெரிய அளவில் ஃபண்டு பண்ண முடியாத அளவுக்கு இப்போ அந்த வழக்கு மூலமாக அந்த சொத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சன் டிவியில் சொத்துக்கள் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டால் அந்த உரிமை அவர் கூடுறாரு இல்லையா, ஏமாற்றிட்டாங்க, ஃபண்டு இது பண்ணுறாங்கன்னு தரல அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது, சொத்து தகராறு. அதில் அந்த சொத்துக்களை முடக்கிறதுக்கான ஏற்பாடு அவரே நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. விரைவில் அந்த ஆக்ஷன் எடுத்தாங்கனாக்கா சன் டிவி சொத்துக்கள் முடக்கப்படும். இப்போ சன் டிவி செயல்படாது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. ஏற்கனவே திமுகவுக்கும் கலாநிதி மாறன் குடும்பத்துக்கும் சன் டிவி குடும்பத்துக்கும் ஏற்கனவே கலைஞர் இருக்கும் போதே சண்டை வந்து தான் அவங்க சன் டிவியை அண்ணாரிவாளையத்திலேருந்து துரத்தி அமைச்சிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன, சன் தொலைக்காட்சி நாங்கள் வளர்த்து விட்டோங்கள, நீங்கள் எங்களுக்கு எதிராக வளர்த்த கடை மாறல பாயிற மாதிரி எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை கொண்டு வரீங்க, அதனால் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு சொத்து பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பட்டின பக்கத்தில் அவங்களோட நிறுவனம் வச்சாங்க, சன் டிவியோடைய நிறுவனம். அது வரைக்கும் அண்ணாரிவாளத்தில் எங்கே வந்தது எல்லாருக்கும் தெரியும். நகையும் சதையை போல், நகமும் சதையை போல் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த நகத்தை வளர்ந்த உடனே வெட்டி தள்ளிட்டாங்க. இதுதான் திமுகவோட ஸ்டைல். இப்போ புதிதாக அவங்க குடும்பத்தில் அன்பு சகோதரர் அந்த இன்ப நிதி அவர்களை உதயநிதியுடைய மகனை கலைஞர் தொலைக்காட்சிக்கு ப்ரொப்ரைட்டராக மாற்றிருக்காங்க. இப்போ இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு அவர் கொண்டு வரது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் கலைஞர் தொலைக்காட்சியை டெவலப் பண்ணணும், சன் டிவியை காலி பண்ணணுன்றது அவங்களோட ரொம்ப நாள் திட்டம். சன் டிவி தான் ரொம்ப பாப்புலராக இருந்துக்கிட்டே இருக்குது. சன் டிவியை விட கலைஞர் டிவியை வளர்த்துருக்கணும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க பல்வேறு தருணங்களை. ஆனால் தொடர்ந்து சர்க்கிள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சன் டிவிக்குள்ளே தயாநிதி மாறன் ஏற்கனவே திமுகவுடைய எம்பியாக தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் திமுக நம்பியிருக்காரு.
அவரை வச்சு கருணாநிதி மாறன் வந்து மிரட்டி அவரை வந்து இந்த சொத்துக்களை வந்து முடக்கிறது, சன் டிவி முடக்கிற வேலையை இப்போ திமுக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டை பாஜகவுக்கு சாதகமாக போகிறோம். இது வழக்குன்னு வந்துட்டாக்கா லீகலாக அது வந்து அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை இதெல்லாம் உள்ளே வந்து அது எவ்வளோ சொத்து இருக்குது என்னன்றதை பற்றி அவர் வந்து குறிப்பிடுறார் இல்லையா, நோட்டீஸ் லீகல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டினாங்க இல்லையா என்னன்றதை பற்றி அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை இதெல்லாம் உள்ளே வந்து அப்போது ரெய்டு பண்ணி பல்வேறு விஷயங்களில் அதை வந்து முடக்கிடுவாங்க. அப்படி முடக்கிட்டா அது திமுகவுக்கும் சிக்கல் வரும், ஃபண்டிங்க்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதுதான் அங்கே வந்து நடக்குது. இதன் மூலமாக திமுகவுடைய சொத்துக்களுக்கும் ஆபத்து. திமுக தேர்தலில் பணம் செலவு பண்ண முடியாது. அவங்களுக்கும் நிறைய ரெய்டுகள்லாம் வரும். ஏற்கனவே கலைஞர் தொலைக்காட்சி மேலே பிரச்சனைலாம் இருக்குது, ரெட் ஜெயிண்ட் மேலேயும் சிக்கல் இருக்குது. அவங்க இப்போ தான் டான் பிக்சரில் வந்து பெரிய ரெய்ட்லாம் பண்ணாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு வளையத்துக்குள்ளே வந்துட்டுருக்காங்க, கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க. திமுக தேர்தல் நெருங்கும்போது நடவடிக்கை எடுக்கும்போது ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும். அப்புறம் சொத்துக்கள் முடக்கப்படும், தேர்தல் செலவு பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சின்னமும் முடக்கிடுவாங்க, கட்சி உடைய போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அது உங்கள் கண்முறை நடக்குது. நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லியிருந்த விஷயங்கள் இப்போது வேகம் எடுத்திருக்கு. விரைவில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் நடக்கிறத கண் கூட பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.